அதாவது அந்த காலத்தில் பேச்சுங்கிறது எவ்வளவு அழகாக பேசுவாங்கிறத நம்ம இதை பார்த்து கற்றுக்கலாம். இந்த திருதராஷ்டிரன் அசடு இருக்கு பாருங்க, சஞ்சயன் கிட்ட கேட்குறார். சஞ்சயன், இதாவது மகாபாரதத்தில் பகவத்கீதை சொன்ன கட்டம்ங்கிறது ரொம்ப அழகான கட்டம். It is just not him questioning and it is not just Vidura answering. It comes in a beautiful context. மகாபாரதம்ங்கிறது அதுதான். இந்த யுதிஷ்டிரன் கிருஷ்ணரை அவமானப்படுத்தி, தூதுவனா வந்தவனை அவமானப்படுத்தி, திருட்டுத்தனமாச்சு என்னெல்லாமோ பண்ணிட்டான். எல்லாம் யுத்தத்துக்கு தீர்மானமாயிடுத்து. லாஸ்ட் மினிட்ல ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறான், ஏதாவது கோட்டா கிடைக்குமான்னு பார்க்குறான். அந்த லாஸ்ட் மினிட் கோட்டால தான் என்ன பண்ணிட்டான்னா இந்த சஞ்சயனை கூட்டு சொன்னா, சஞ்சயா நீ போய் பார்த்துட்டு வா, இஃப் கிருஷ்ணா இஸ் இன் அ ஃபேவரபிள் பொசிஷன் டு கிவ் சம்திங், ஏதாவது கொஞ்சம் நம்ம பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாலே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சஞ்சயன் போகிறார். பெருமாளுக்கு தெரியாதா இவன் வரான்னு. அன்னைக்குன்னு பார்த்து என்ன பண்ணிட்டார், துவாரகையில் அர்ஜுனா கம் டு மை அந்தப்புரம் இம்மீடியட்லி. உடனே மெசேஜ் டு திரௌபதி, யூ ஆல்சோ ஸ்டார்ட் இமீடியட்லி, மீட் சத்யபாமா, யூ பிக் ஹர் அப் அண்ட் கம். 2 பேரும் ஸ்கூட்டியில் வந்துட்டு இப்போ அப்படியே இது உட்காந்துக்கிறான். இப்போ ஒரு பெரிய பெட்டில் கிருஷ்ணர், அர்ஜுனன் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ இதில் பாருங்கோ என்ன அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறா. கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்கார். அவர் கார்த்தாலி சொல்லிட்டார், ஹலோ ரிசப்ஷன், ப்ளீஸ் டு நாட் டிஸ்டர்ப் மீ அட் எனி பாயிண்ட் இன் டைம், ஹூ எவர் கம்ஸ். சகதேவன் வந்து இன்டர்காம்லேன்னு பேசி பார்க்குறான், நாட் அலவுட், நோபடி இஸ் அலவுட். அப்போ தான் சஞ்சயன் வரான். எதுக்கு பார்க்கறதுக்கு, இஃப் கிருஷ்ணா இஸ் இன் அ ஃபேவரபிள் பொசிஷன். இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணார், எல்லாரும் இப்போ நான் சொல்கிற மாதிரி படுத்துக்கோ. இப்போ நான் படுத்துட்டேன்னா நேராக படுத்துட்டேன். இது பாரு அர்ஜுனா, நீ அந்த பக்கமாக படுத்துக்கோ, பர்பண்டிகுலராக படுத்துக்கோ, என் திருவடியை தூக்கி உன் தொட மேலே வைப்பேன். என்ன கிருஷ்ணா இது என்ன பொசிஷன் இது, நான் சொல்கிறத கேளு, நீ படு. கிருஷ்ணர் தூக்கி தன்னுடைய 2 திருவடியும் அவன் தொட மேலே வச்சார். அர்ஜுனா, இப்போ உன் திருவடி 2 இருக்கா, ஒரு காலை தூக்கி திரௌபதி கால் தொட மேலே போட்டுவிட்டேன், இன்னொரு காலை தூக்கி சத்யபாமா தொட மேலே நீ போடு, நான் சொல்கிறத கேளு. போட்டாச்சு. இப்போ இன்டர்காமில் பேசி அலவ் சஞ்சயா இன்சைட் அப்படின்னா சஞ்சயன் உள்ளே வரான். சஞ்சயன் உள்ளே வந்து ஃபேவரபிள் பொசிஷனான்னு பார்க்குறான். பார்த்தா யாராவது எப்பேற்பட்ட ராஜாவாவது தன்னுடைய ப்ரைவேட் பெட்ரூம்குள்ளே எப்போ தன்னோட ஃப்ரெண்டையும் ஃப்ரெண்டோட ஒய்ஃபையும் விடுறானோ அப்படின்னா அவள் எவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பா. அவளை நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா சம்திங் கொடுத்து. கிருஷ்ணர் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறார். இப்போ சஞ்சயன் இதை பார்த்தார். எதுக்கு சஞ்சயா வந்திருக்க? இல்லை வந்தேன், உங்களை பார்க்குறதுக்கு தான் வந்தேன், பார்த்துட்டேன், நான் வரேன் சொல்லிட்டு வந்துட்டார். அவ்வளோ சஞ்சயன் இதுக்கு மேலே பேச ரொம்ப புத்தி அவருக்கு. இப்போ திருதராஷ்டிரன் கிட்ட போகிறார். எப்படிப்பா இருந்தது அங்கே, கிருஷ்ணர் ஒத்துண்டாரா, அங்கே என்ன எப்படி இருந்தாருங்கிறத நான் சொல்லிடுறேன், நீ தீர்மானம் பண்ணிக்கோ அப்படின்னார். எத்திர கிருஷ்ணவுச்ச கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச பாமினி, இது பாரதத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். எத்திர கிருஷ்ணவுச்ச கிருஷ்ணாச்ச, கிருஷ்ணனும் கிருஷ்ணாவா இருக்கக்கூடிய திரௌபதியும் எப்படி படுத்துன்றிருந்தாங்கிறத வர்ணிக்கிறார். திருதராஷ்டிரன் அப்பவே டவுன் ஆகிடுறான். ஓஹோ, இனிமேல் நம்ம அவளை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ தான் கேட்குறான் திருதராஷ்டிரன், சரி இப்போ தான் யுத்தம் ஆரம்பிச்சுடுத்து, இப்போவாவது சொல்லு தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேன்னு ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அந்த கான்டெக்ஸ்ட் வருது. அப்போ தான் அவன் சொல்ல ஆரம்பித்து 10வது அத்தியாயத்தில் பெருமாள் விஸ்வரூப், 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூபம்லாம் எடுத்து நான் சாமவேதத்தில் சாமம் அதில் இதில் அது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 18வது அத்தியாயம் சரம ஸ்லோகங்கள்லாம் சொல்லி 700 ஸ்லோகத்தை முடிக்கிறார். மறுபடியும் இந்த அஷடா இருக்கக்கூடிய ராஜா கேட்குறார், யார் ஜெயிப்பா? சஞ்சயன் பார்த்தான், இவருக்கு உட்காந்து நான் சொன்னேன் பாரு, ஆனால் சம்பளம் வாங்குறார், வேறு ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மாதிரி முட்டாளெல்லாம் வச்சுன்னு என்ன பண்ணுறது. அப்போ சொன்னார், எங்கள் பாட்டி எங்கள் ஆற்றுல ஒரு விஷயம் சொல்லுவோ திருதராஷ்டா, உம்மை பாட்டி என்னப்பா சொல்லுவோ, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ண எத்திர பார்த்தோ தனுர்தர தத்ர ஸ்ரீஹி விஜயோ பூதிர் துருவா நீதிர்மதிர்மம. எங்கள் ஆற்றுல பெரியவாள்லாம் இப்படி தான் சொல்லுவான்னார். எப்படி அங்கே பெரியவா சொன்னாலோ இதே மாதிரி இந்த இடத்துல விதுரன் சொல்கிறாராம், அப்பா இதே புத்தி உனக்கு பல நாள் நிலச்சி நிக்கட்டும்னாராம். அப்போ துரியோதனன் ஓடி வந்தானாம். வந்து சொன்னான், அப்பா வேணா அந்த குந்தி புத்திராளுக்கும் மாதிரி புத்திராளுக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டா என்ன, ஒருவேளை துருபதன் கிட்ட கொஞ்சம் ரூபாயை கொடுத்து பாஞ்சாலி அவாத்துக்கு போக சொல்லி இந்த பஞ்சபாண்டவாளை துருபதனோட சண்டை போட வச்சா என்ன, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். திருட்டுத்தனமாக பீமனை கொன்னுட்டா என்ன, ஒருவேளை மற்ற ஸ்திரீன் அழகை காமிச்சுட்டும் இந்த பஞ்சபாண்டவாளை அவ பக்கம் இழுத்து பாஞ்சாலியை இவாளோட சண்டை போட வச்சா என்ன, இப்படிலாம் யோசிக்கிறான் பாருங்க. அதுக்கு கர்ணன் சொல்கிறான், இந்த மாதிரிலாம் நீ யோசிக்கிற பாரு, இதுவே முட்டாள்தனம்.
வசூனி விவிதான் போகான் ராஜ்யமேவ ச கேவலம் நாத்யஜாமஸ்தி கிருஷ்ணஸ்ய பாண்டவார்த்தம் கதஞ்சல. எக்காரணத்து கொன்றும் கர்ணன் சொல்றான், அந்த கிருஷ்ணாவா இருக்கக்கூடிய பாஞ்சாலியை இந்த பஞ்ச பாண்டவாள் விட்டு கொடுக்க மாட்டா. மேலே சொல்றார், அப்பா துரியோதனா, இவாளோட நீ சாமதான பேதம்லாம் பேசி பிரயோஜனமே கிடையாது. ரூபா கொடுக்குறேன், அத்தை கொடுக்குறேன், இத்தை கொடுக்குறேன். நஹி சாம்னானதானேன ந பேதேன ச பாண்டவாஹ சக்யாஹ சாதயும் தஸ்மாத் விக்ரமேண இவ தாஞ்சஹி. இவாளை நீ பலத்தால தான் ஜெயிக்க முடியுமே ஒழிய இந்த சாமதான பேதங்கள்லாம் பண்ணி ஜெயிக்க முடியாது சொல்றார். அப்போ பீஷ்மாச்சாரியார் வர, அப்பா திருதராஷ்டிரா, உன் புத்திராள் எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் பாண்டு புத்திராளும், அதனால் இவாளுக்கு நீ ராஜ்யத்தை பிரித்து கொடுத்துரு, அதில் காண்டவ பிரஸ்தம்ங்கிற இடத்தை இவாளுக்கு கொடுத்துரு, இவா பேரில் எழுதி கொடுத்துரு, அவள் தனியாக ராஜா ஆண்டுக்கிட்டோம், நல்ல குழந்தைகளாக இருக்கட்டும், உன் பிள்ளை இங்கே நல்லா ஆண்டுக்கிட்டோம், இந்த ப்ராப்பர்ட்டியை டிவைட் பண்ணிவிடு. கீர்த்தி ரக்ஷமாதிஷ்ட கீர்த்திர்ஹி பரமம்பலம் நஷ்ட கீர்த்திர் மனுஷ்யஸ்ய ஜீவிதம் யபலம் ஸ்மிருதம். அப்போ துரோணர் வராராம். துரோணர் சொல்கிறாராம், அப்பா ஏன் சுவாமி இவா என்ன சொன்னா அவா என்ன சொன்னான்னு எதுக்கு சொல்கிறீங்கன்னா, மகாபாரதத்தில் எப்படி ஒவ்வொருத்தரும் இருந்தாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா இதெல்லாம் கேட்டால் தான் தெரியும். அப்போ துரோணர் சொன்னாராம், அப்பா எப்படியாவது அந்த துருபதனுடைய பொண்ணு திரௌபதி நன்னா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதனால் அந்த பஞ்சபாண்டவாளை வாழ விடுது திருதராஷ்டிரா. இது சொல்லி முடித்த உடனே கர்ணன் சொன்னானா, துரியோதனா இந்த மாதிரி 2 கழபோல்ட் இருக்கிற வரைக்கும் உனக்கு காரியம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்போ துரோணர் சொல்கிறாராம், அப்பா கர்ணா, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீ கெட்ட எண்ணத்தோடு இருக்க, பெரிய பலசாலினி, நீ கெட்ட எண்ணத்தோடு இருந்து அவனையும் கெடுத்துன்னு இருக்க, அதனால் உனக்கு மரணம் நல்ல திசையில் நடக்காதுன்னு சொன்னாராம். வித்மதே பாவதோஷேண யதர்த்தம் இதமிச்சுதே துஷ்ட பாண்டவகே தோஸ்துவம் தோஷமாக்கியாபயஸ்துத. அப்போ விதுரன் சொன்னாராம், அப்பா திருதராஷ்டிரா, நீ ரொம்ப வயோவிருத்தைஹி ஞானவிருத்தைஹி ஷீலவிருத்தைஹின்னு இருக்கக்கூடிய 2 மகாபுருஷாள் பீஷ்மாச்சாரியாள் துரோணாச்சாரியாளை வச்சுன்னு இருக்கேன், அவா பேச்சை கேளு, அசடு மாதிரி இருக்கக்கூடிய உன் பிள்ளை பேச்சை கேட்காத. ஏன்னா ஞாபகம் இருக்கா, இந்த குழந்தை துரியோதனன் பிறக்கும் போதே விதுரன் சொன்னார், இந்த குழந்தைய கொன்னுடு, இது ராஜ்யத்துக்கு நல்ல குழந்தையே இல்லை, ஒரு குழந்தைய கொன்னோங்கிற துக்கத்தோடு போகும், ராஜ்யம் வாழும்னு சொன்னேன், அதனால் உன் பிள்ளை பேச்சை கேட்காத சொல்லி அமிச்சார். இப்போ காண்டவ பிரஸ்தத்துக்கு அனுப்பணும்னு தீர்மானமாகுது. அப்போ நாரதர் வரார். யார்கிட்ட வரார் நாரதர்? யுதிஷ்டன் கிட்ட வரார். இதெல்லாம் ஒரு சின்ன 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 கதைகள். அந்த நாரதர் சொல்கிறார், அப்பா யுதிஷ்டிரா, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளு. என்ன சுவாமி நீ கதையை விட மாட்டீர் போல இருக்கே. அவர் ஒரு கதை சொல்கிறார். என்னன்னா, சுந்தன் உபசுந்தன் அப்படின்னு 2 பேர் இருந்தாளாம். இது சுந்த உபசுந்த, இவா நிகும்பனுடைய பிள்ளை, நிகும்பசூதினின்னு அம்பாளுக்கு பேர், நிகும்பனனை கொன்றவள். சுந்தன் உபசுந்தன் 2 பேர். இந்த சுந்தன் உபசுந்தன் 2 அண்ணாவும் தம்பியும் அவ்வளோ க்ளோஸாக, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாளாம், சாப்பிடும்போதே ஒரே மாதிரி சாப்பிடுவாளாம். இவன் 2 சப்பாத்தினா அவன் 2 சப்பாத்தியான், தொட்டுக்கிறதுக்கு தால்லாம் இவன் தாலாம், இவன் சாப்பிடும்போது அவன் சாப்பிடுவானா, அவன் முழுங்கும் போது இவன் முழுங்குவானா, இவன் ஏப்ப விட்டான், எல்லாம் ஒன்றும் கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது. இப்பேற்பட்ட அண்ணாவும் தம்பியும் பிரம்மதேவனை பிரார்த்தனை பண்ணான். ஏன்னா பிரம்மா தான் அந்த காலத்தில் இம்மீடியட் கிராண்டர் ஆஃப் பூன்ஸ். அவர் பாக்ஸில் வரங்கள்லாம் வச்சுருக்கார், டெஸ்ட்டே பண்ண மாட்டேன், டக்குன்னு கொடுத்துருவார். அப்போ ஏன் கொடுத்தோன்னு உட்காந்து யோசிச்சுருப்பார். அந்த காலத்தில் ரைட் ஆனரபிள் வி ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரி இருந்த தசரதா வாஸ் அ கிங் ஹூ யூஸ் டு ப்ராமிஸ் இன் ஹேஸ்ட் அண்ட் ரிப்பென்ட் இன் லீஷர் அப்படிம்பார். அந்த மாதிரி ஏன் தான் கொடுத்தோன்னு அப்புறம் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பார். இவர் கொடுத்துட்டார். என்ன வரம் கொடுத்துட்டார்னா, இவாளுக்கு மரணம் நேராது. நேர்ந்தால் எப்படி நேரும்? ஒவ்வொருத்தரை எதிர்த்துண்டாதான் நேரும். தே ஹேவ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் ஈச் அதர் டு சீக் டெத். இவா தான் சண்டை போட்டுக்கவே மாட்டாளே, அப்பேற்பட்ட பாசமலராச்சே, அதனால அவ்வளோ க்ளோஸ். இப்போ இந்திரன் என்ன பண்ணுறதுன்னு யோசித்தான். அப்போ பெருமாள் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ண திலோத்தமா அப்படின்னு ஒரு பெண்ணை சிருஷ்டிச்சா. இந்த திலோத்தமாங்கிற பெண்ணை அம்பாளுடைய அனுகிரகம் பெற்று வந்தாள். இவளை பார்த்த உடனே சுந்தன் எனக்கு வேணும்னா, உபசுந்தன் எனக்கு வேணும்னா, 2 பேரும் சண்டை போட்டுனா போயிட்டான். இந்த கதையை உனக்கு ஏன் சொன்னேன் தெரியுமான்னு கேட்டார் நாரதர். புரிஞ்சு கொடுத்தோம்னா யுதிஷ்டன், நம்மளால ஏன்னு கேட்டிருப்போம். இப்போ 5 பேருக்கும் ஒரே பெண்ணு தான், நீங்கள் அப்போ போக போக சண்டை போடுவேள், அதனால் ஏதாவது ஒரு ஒப்பந்தத்துக்கு வாங்கோ. அது என்ன ஒப்பந்தம்னா, திரௌபதியும் யுதிஷ்டிரனும் 1 வருஷம் ஒன்றா இருக்கும்போது அந்தப்புறத்துக்குள்ள பாக்கி 4 பேர் நுழையக்கூடாதுங்கிற ரூல். அப்படி நுழைஞ்சூட்டா அவ பிராயஷ்சித்தம் பண்ணணும்
அப்படின்னு ஒரு ரூல். இப்போ அதே திரௌபதி பீமனோட ஒரு வருஷம் இருக்கும்போது பாக்கி 4 பேர் நுழையக்கூடாது. இப்படி தான் இந்த சுந்தன் உபசுந்தன் கதையிலேன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி விட்டுட்டார். புரிஞ்சுட்டார் தர்மராஜர். ஒரு நாள் ஒரு வருஷம் இந்த திரௌபதியும் யுதிஷ்டனும் ஒன்றா இருக்கும்போது அதே சமயத்தில் அந்த ஊரில் இருந்த ஒரு அந்தணர், அந்த அந்தணர் சொத்தை தொலைச்சுட்டார். ஓன்னு வந்து அர்ஜுனன் கிட்ட அழுதார், மீட்டு கொடுன்னு. அர்ஜுனன் ஒரு அந்தணர் வந்திருக்காரே, மீட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்தப்புறத்துக்கு ஓடினார். யார் இருக்க அந்தப்புறத்துக்கு? யுதிஷ்டிரனும் திரௌபதியும் இருக்கக்கூடிய அந்தப்புறத்துக்கு. என்ன நடந்தாலும் நடக்கட்டும், வாட் கம் மே அப்படின்னு ஓடினார். உள்ளே ஓடினோன்னு யுதிஷ்டன் சொன்னார், அப்பா நீ மீட்டு கொடு, நான் உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன்னு. அர்ஜுனன் போய் மீட்டு கொடுத்து அந்தணனும் சந்தோஷமாக போயிட்டார். அப்போ அர்ஜுனன் வந்து சொல்கிறார், அப்பா அண்ணா நாம் செய்த ஒப்பந்தத்தை நான் மீறி விட்டேன், நான் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். அப்போது யுதிஷ்டன் சொல்கிறார், குரோரன் அனுப்பிரவேஷோ ஹி நோபகாதோ யவீயசஹ யவீயசோ அனுப்பிரவேஷோ ஜேஷ்டபியஸ்ய விதிலோபகஹ. அண்ணாவும் மதனியும் ஒரு அந்தப்புறத்தில் இருக்கும்போது அண்ணாவின் தம்பி உள்ள வந்தா தப்பில்லை, மாறி நடந்தாதான் தப்பு. தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் இருக்கும்போது அண்ணா உள்ளுக்குள்ள போகப்படாது அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. அதனால நீ பிராயச்சித்தம் பண்ண வேண்டாம்னு சொல்லும்போது அர்ஜுனன் சொல்றான், இப்படி நம்ம இப்படியே ஒவ்வொன்றுத்துக்கும் விதி விலக்கு வச்சுட்டு இருந்தா எப்படி நம்ம வந்து ரூல் நடத்துறது? ஐ ஹாவ் டு பேர் த ஃப்ரூட் ஆஃப் மை both my good and bad deeds, so I will go on a தீர்த்த யாத்ரான்னு போகிறான். இப்போ அர்ஜுனன் இப்போ கிளம்பின தீர்த்த யாத்திரா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னன்னா கங்கை கரைக்கு போகிறான். கங்கை கரைக்கு போன உடனே ஏதோ ஒன்று இவர் பிடிச்சி உள்ளுக்குள்ளே ஜலத்தில் இழுத்துருது. யாருன்னு பார்த்தா ஐராவதன் பரம்பரையில் வந்த ஒரு ஸ்திரீ, உலூபின்னு பேர் அவளுக்கு. அந்த உலூபியோட ஒரு வருஷம் சௌக்கியமாக இருக்கான். யார்? நம்ம அர்ஜுனன் ஹாப்பியாக இருந்துட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான். அந்த பிள்ளைக்கு இராவான் அப்படின்னு பேர். இராவானை கொடுத்துட்டு அவன் வந்துடுறான். இது ஒரு வருஷம்னு சொன்னேன், ஒரு நாள் க்ஷமிக்கணும். அதனால் ஒரு நாள், ஏன்னா இது ஒரு வருஷத்துக்குள்ளே இவன் தீர்த்த யாத்திரை முடிச்சுட்டு வந்துடணுமே. அதனால் இந்த உலூப்பியோட அந்த பிள்ளையை பெற்றெடுத்தான். அடுத்தது கீழே தெற்கு பக்கமாக வரான். நீங்கள் கொஞ்சம் நார்த் இந்தியாவிலேருந்து பாருங்க, ஒரு மாதிரி ஒரிசா வழியாக வந்து கீழே வழ போகிறான். இப்போ விந்திய பர்வதத்தை தாண்ட போகிறான். விந்திய பர்வதம் எப்பேற்பட்ட பர்வதம்னர்? ஷைலோ கர்ப்பே சிசுரிவ புவஹ சாசனாத்யஸ்ய ஷேதே வாதாபியோ ஜடரதஹனே கல்பயா மாசஹவ்யம் க்ஷோணி நக்ன கரண மகிமா கோபலேஷோ யதீயத் தஸ்யாவாசாம் திசமபியயௌ தாபசே இந்திரசூனுஹு. அழகாக குள்ள முனிவராக இருந்த அகஸ்தியர் வாழ்ந்த பிரதேசம் இந்த பிரதேசம். தெற்கு பகுதிக்கே அந்த காலத்தில் அகஸ்திய பிரதேசம்னு பேர். அகத்தியர் வளர்த்ததாம் எம்மொழி தமிழ்மொழி அப்படின்னு அந்த காலத்தை சங்கத்தில் சொல்லுவா. அதனால் அப்பேற்பட்ட வாதாபி ஜீர்ணோபவ என்று சொல்லி காவேரி காவேரி என்னும் காவேரி தோன்றுவதற்கு உற்பத்தமாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய முனிவர் கும்பத்தில் தோன்றிய கும்பசூனு. அப்பேற்பட்ட அகஸ்தியர் வாழ்ந்த பிரதேசத்தில் காலடி எடுத்து வைத்தானாம் அர்ஜுனன். அர்ஜுனன் கட்டின கோவில் கேரளத்தில் ஒன்று உண்டு. எது தெரியுமோ? சுவாமி அர்ஜுனன் கேரளாவுக்கு வந்திருக்காரு. ஓ, மகாபலியில் நாங்கள் வந்தார்னு நினச்சோம். மகாபலியும் வந்திருக்கார், அர்ஜுனனும் விசிட் பண்ணியிருக்கார். ஆரன்முளா கேள்விப்பட்டிருக்காளா? திருவாரன் விளைன்னு பேர், ஆழ்வாருடைய பேர். ஆரன் விளை தொழுவான், ஆரன் விளைன்னு தமிழில், கேரளத்தில் ஆரன்முளா. அந்த கண்ணாடிக்கு ரொம்ப பிரசித்தமாச்சே, அங்கே பெருமாளுக்கு பார்த்தசாரதின்னு பேர். அந்த ஆரன்முளா பார்த்தசாரதி கோவிலை அர்ஜுனன் எழுப்பியதாக புராணம் சொல்கிறது. அதை சுற்றி ஒரு 5 உண்டு. திருச்சிட்டத்து மகாவிஷ்ணு கோவில்னு உண்டு, அது யுதிஷ்டன் எழுப்பியது. புலியூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலை பீமன் எழுப்பியது. ஆரன்முளாவை எழுப்பியது அர்ஜுனன். திருச்செங்குன்றூர் அப்படிங்கிற ஊரை எழுப்பியது சகதேவன். இந்த மாதிரி பஞ்சபாண்டவாளுக்கும் இடம் உண்டு. இவ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எழுப்பினது இந்த கோவில். 5 பேரும் சேர்ந்து தொழுத கோவில் திருவித்துவக்கோடுங்கிற, திருமிச்சக்கோடுன்னு சொல்கிறேன் இல்லையா, அது திருவித்துவக்கோடுங்கிற